பீஃப் 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 போன வாட்டி சிக்கன் ஃபிஷ் மட்டன் கம்பேர் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா வெறும் பீஃப் 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 பீஃப்னு ட்ரெயின் விட்டு வச்சிருக்கீங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். நீங்க வெஜிடேரியனா இருக்கிறதும் நான் வெஜிடேரியனா இருக்கிறதும் பீஃப் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்றது மட்டும்தான் என்னோட வேலை. ஹாய், நான் டாக்டர் ஹரிஷ். அந்த போன வீடியோக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோ. பெஸ்ட் 3 புரோட்டீனை எடுத்து அதை கம்பேர் பண்ணி அதுக்கு ரேட்டிங் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ், பீஃப் ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் தானே, பீஃப் ஏன் நீங்க சொல்லல, பீஃப் 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 பீஃப்னு அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயில்ட பார்க்கலாம் வாங்க. நண்டு, எறா, காடை, கௌதாரி இதெல்லாமே கூட ஒரு புரோட்டீன் சோர்ஸ் தான். போன வீடியோல எல்லாருக்குமே ஈஸியா ஆக்சசபிளா இருக்கக்கூடிய டெய்லி எடுக்கிறதுக்கு பெஸ்டான புரோட்டீன் ஃபுட்ஸ் தான் செலக்ட் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல பீஃபை நான் ஏன் இன்க்ளூட் பண்ணல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டைஜஷன் ப்ராப்ளம். பீஃப்ல கனெக்டிவ் டிஷ்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால கேஸ்ட்ரிக் எம்டிங் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுமே ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் ஃபிஷ்ஷும் சிக்கனும் கம்பேர் பண்ணும்போது. அடுத்து ஃபேட் கண்டென்ட். ஃபிஷ், சிக்கன், மட்டன் கம்பேர் பண்ணும்போது பீஃப்ல அதிகமான ஃபேட் கண்டென்ட் இருக்கு. ஃபிஷ்ல ஃபேட்ஸ் இருந்தாலுமே அது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இந்த மாதிரி ஒரு குட் ஃபேட் உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் பீஃப்ல இருக்கிற ஃபேட் அந்த மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி பீஃப் மாதிரியான ரெட் மீட் சாப்பிட்றதால உங்களுக்கு கோலோரெக்டல் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இது நான் சொல்லலை, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO சொல்லியிருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டெய்லி எடுக்கக்கூடிய பெஸ்ட் புரோட்டீனை தான் நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதுல பீஃப் கண்டிப்பா வராது. பீஃபை பத்தி பேசுங்கன்னு நீங்க கேட்டீங்க. ஒரு மருத்துவரா ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட்ஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை நீங்க சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லயும் போய் பீஃப் பீஃப்னு சொல்லி ட்ரெயின் விடாதீங்க. இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க.